Hi friends, welcome to Just Home Samayal. இன்னைக்கு ஒரு குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். பசங்களுக்கு வந்து லஞ்ச்க்கோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ பேக் பண்ணணுன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 2 slices ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், கூட கொஞ்சம் ஜாமு அண்ட் இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு முட்டை, கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் பெப்பர், சால்ட், ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். நான் ரிப்பீட் பண்ணுறேன், பால், கொஞ்சோண்டு பெப்பர், சால்ட், சுகர் அண்ட் 1 egg. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து எந்த ஆயிலோ இல்லை கீயோ போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இப்போ வந்து பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. நார்மலாக இருக்கிற நம்ம சப்பாத்தி கட்டியை வச்சுட்டு ஜஸ்ட் வெறும் ஃப்ரெஷ் பிரெட் தான், நம்ம இதை ஒன்றும் டோஸ்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. That's it. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணியாச்சு. எல்லாம் ஈவன் சைஸில் இருக்குது. இப்போ வந்து ஜாம், உங்களுக்கு ப்ரிஃபரபிள் ஜாம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா என்ன பிடிக்குமோ அந்த ஜாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 பிரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 2 பிரெட் ஸ்லைஸ் ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஜாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரோல் பண்ணிக்கோங்க. That's it. அவ்வளோதான். இப்போ இந்த 2 ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த எக்கெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். சைட் பை சைடு என்னோடய பேனும் வந்து ஹீட்டாக இருக்குது. நீங்கள் கீயோ இல்லை உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்டு ஆயிலோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் ஃபுல்லாக டிப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் ட்ரெஸ்ஸல் பண்ணிக்கோங்க மேலே. பிளெயினாக ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதோட நீங்கள் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஈவன் பீனட் பட்டர் கூட வச்சு இதில் ட்ரை பண்ணலாம். பட் பீனட் பட்டர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி வெளியிலலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வந்து ஃப்ளேவர்ஸ் பிடிக்குதோ, இன்கேஸ் அவங்களுக்கு இது மாதிரி நார்மல் ப்ரெட்டோட இது பிடிக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ளே அதை வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோவா டாமினேட் ஆகாது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இட்ஸ் a quick recipe and simple. Yes, now our tiffin box is ready. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோல் வந்து ரெடியாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் ஆரஞ்சு வச்சுருக்கேன், கூடயே கொஞ்சம் வால்நட் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டொமக் ஃபுல்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் subscribe to Just Home Samayal. Thank you so much. Bye.